இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, முன்னினைவுகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல நடந்த சில சம்பவங்கள் மறக்க முடியாதவைகளாக இருக்கும். சில சம்பவங்கள் சோகமானதாகவும் சிலது சந்தோஷமானதாகவும் இருக்கும். அப்படி சந்தோஷமான நினைவுகளை சேகரித்து வைத்திருக்கிறதன் மூலமாக, அதை மீட்டு பார்க்கிறதன் மூலமாகவும் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் நாங்கள் கடந்த காலத்தில் நடந்த சில சோகமான நினைவுகளை நினைக்கும் பொழுது நிகழ்காலமும் எங்களுக்கு சோகமாகவே போய்விடுகிறது. வேதாகமத்தில் நாங்கள் லோத்தினுடைய மனைவி எடுத்து கொண்டு போமா இருந்தால் தேவன் சொல்கிறார், பின்னிட்டு பாராம நீ போ என்று. ஆனால் லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்க்கிறதன் மூலமாக அவள் உப்பு தூணாகிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் சில நேரங்களில் விட்டுட்டு வந்த சில காரியங்களை நாங்கள் பின்னிட்டு பார்ப்போம். அப்படிப்பட்ட முந்தின காரியங்களை நாங்கள் சிந்தித்து கொண்டிருப்போம். இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று இந்த வசனத்தினூடாக சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறதான சில உபத்திரவங்களோ துன்பத்தின் பாதைகளோ எதிர்காலங்களில் அது எங்களை சாட்சியாக நிறுத்துவதற்காகத்தான். ஆகையால கடந்த காலத்தின் துயரங்களை நாங்கள் சுமந்து கொண்டு வராமல் தேவன் கொடுத்ததான இந்த நாளை, இந்த நிமிடத்தை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுகிறவர்களாக இருக்க வேணும். Have a happiest day.